முதல்ல கிறிஸ்டியன் பிலீஃப் எப்படிப்பட்டதா இருக்குது, வேதாகமம் சொல்ற அந்த நம்பிக்கையின் தரம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் அதுல வாழ ஆரம்பிக்கும். இது எப்படின்னா, பஞ்சமான நேரத்துல ஒரு ஆள் செல்வந்தனாக முடியும்னு வேதவசனம் சொல்லுது. வாழ்க்கையில கஷ்டவே பட மாட்டீங்க, ஆனா முன்னேறுவீங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஆனா அதுதான் பைபிளுடைய மெசேஜ். உலக மனுஷன் ஒரு வீடு கட்டுறதுக்கு போராடுறான். அவனுக்கு 2 கனவு தான் பெரிய கனவு. ஒண்ணு, வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை முடிச்சுப்பார். இதுதான் பெரிய சவால்கள். ஆனா கடவுள் சொல்லாரு, இந்த 2ஐயும் நான் உன் வாழ்க்கையில சுலபமா செய்கிற தேவன். தண்ணியில நாம கப்பல்ல தான் போக முடியும், அல்லது நீந்தி தான் போக முடியும். இதெல்லாம் நேச்சுரலான காரியம். ஆனா இயேசு நடந்து போறாரு. நீங்க வாழ்றது தான் வாழ்க்கை நினைச்சுக்காம, வேதாகம நம்பிக்கைக்கும் வேதாகமம் போதிக்கிற அந்த தரத்துக்கும் உங்களுடைய பிலீஃபை முதல்ல நீங்க செட் பண்ணிட்டீங்கனாலே கொஞ்ச நாள்ல அந்த இடத்துக்கு நீங்க போயிடுவீங்க. எல்லோரும் எப்படியோ வாழ்றாங்க, அது வேறங்க. ஆனா உங்களுக்கு கடவுள் இந்த பூமியில் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வச்சிருக்கிறார். உங்கள் செழிப்பு வெளி சூழ்நிலையை மையமாய் கொண்டது அல்ல. இந்த உலகத்திலேயே கடவுள் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல உயர்ந்த மனிதர்கள் கூட என்னங்க எல்லா பக்கமும் மூடிட்டாங்க, எல்லா பக்கமும் இருளுங்கிறாங்க, இவன் மேல மட்டும் வெளிச்சம் உதிக்கிற இந்த வெளிச்சம் என்னன்னு பார்க்கறதுக்காக ராஜாக்களும் மந்திரிகளும் புறப்பட்டு வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இதுதான் ஒரு விசுவாசியினுடைய வாழ்வு. இதுதான் ஒரு சபையினுடைய நிலையாக இருக்க வேண்டும். எல்லாரும் போற இடத்துக்கு தான் போறீங்க, எல்லாரும் மாதிரி தான் இருக்கிறீங்க. ஆனா உங்க மேல ஒரு வித்தியாசமான ஒரு கவரிங் இருக்குது. அது உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல் உங்க மேல நிழலிட்டு கொண்டிருக்கிறது. அதனால சொல்றாரு, அது உன்னை அணுகாது. சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்களை சுற்றிலும் நிலவரம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நீங்க செழிப்பா வாழ்வீங்க, நீங்க சக்சஸ்ஃபுல்லா வாழ்வீங்க, நீங்க ஹெல்த்தியா இருப்பீங்க. நீ கடவுளை தேடி என்னத்தை கண்ட அப்படின்னு உங்ககிட்ட கேட்கறாங்க. நீங்க ஜோம் பண்ணாம இருக்கீங்களா? நீங்க பயில் பிடிக்காம இருக்கீங்களா? நீங்க ஆத்துமாதாயம் பண்ணாம இருக்கீங்களா? ஆனா ஏன் அந்த கேள்வி கேட்கறாங்க? ஏன்னா நீங்க பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறீங்க. நீங்க பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்து அல்லேலூயா அப்படின்னு எவ்வளவு போட்டாலும் செல்லாது அப்படின்றது. ஆனா நீங்க நல்லா இருந்து பாருங்க, அவனே சொல்லுவான், கடவுள் உன்னோடு இருக்கிறார். வீடுகளை பற்றி எல்லாம் நம்ம சிந்திக்க முடியுமா? நம்ம வருமானத்துக்கும் நம்ம காரியத்துக்கும் அப்படி நீங்க யோசிக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் உண்டு பண்ணுவார். சூழ்நிலைகளுக்கு மேல, வியாதி, தரித்திரம், பலவீனம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற எல்லாவற்றுக்கு மேல நடைபோட அவர் உங்களை அழைக்கிறார். ஆமென். 10 மாசம் முடிச்சு 11வது மாசத்துக்கு வந்திருக்கிறோம். ஏகப்பட்ட விஷயத்தை கடந்து வந்திருக்கிறோம். எப்படியோ தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் ஏதோ இருப்போம்னு நினைக்காதீங்க. ரொம்ப நல்லா இருப்போம். ஆமென். நான் என்ன நம்புறேன்னா, இந்த 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 சேலஞ்சான இந்த லாக்டவுன் டைம்லேயும் கடவுள் நமக்கு போதுமானவராக இருந்தார். சிலர் அவரை போதுமானவருக்கும் அதிகமானவராக பார்த்தீங்க. ஆமென். நான் சொல்கிறேன், அடுத்தால இருக்கிற 2 மாதமும் நான் சொல்கிறேன், இன்னும் ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக அவர் உங்களுக்கு மாற்றி தருவார். ஆமென். இன்னும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். ஆமென். சிலதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தா கூட எல்லாம் ஒட்டு மொத்தமாக வட்டி முதலுமா இந்த 2 மாசத்துல அப்படியே திரும்ப வர்ற மாதிரி கடவுள் பண்ணுவார். ஆமென். திரும்ப வர்ற மாதிரி பண்ணுவார். ஆமென். ஸோ காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் உங்கள் தேவனாக இருக்கிறார். ஆமென். ஸோ அவரை நோக்கி பார்த்து, அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து வாழ்கிற உங்களுக்கு குறைவில்லை. ஆமென். அதை தான் பேசணும், அதை தான் நம்பணும், அதை தான் பிரசங்கித்தோம். அதை தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் ஜனங்க வாழ்க்கையிலையும் பார்க்கும்படி கர்த்தர் இந்த 10 மாதங்களும் கிருபை செய்தார். ஆமென். தேவன் சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் சொல்லி நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, சொல்லி நிறைவேற்றுகிறார். எல்லாம் சொல்லுங்க, அறிவித்து நிறைவேற்றுகிறார். ஆமென். இந்த மாதம் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையே வளமாக இருக்கிறதுக்கான காரியங்கள் இந்த வேதாகமத்தில் இருக்கு. இந்த 11வது மாதம் இல்லை 12வது மாதம் அப்படி கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லாக வளமாக இருக்கிறதுக்கான வழி இந்த வேதாகமத்தில் இருக்குது. இது எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்னென்னைக்குமே நல்லா இருக்க முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், என்றும் ஆனந்தம், என்றும் வளமை. ஆமென்.
அதை தான் வேதவசனம் நமக்கு சொல்லுது. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17வது அதிகாரம். செய்தியினுடைய விஷயத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுதான், அதாவது வேதாகம தரத்தின் நம்பிக்கையில் நீங்கள் வாழுங்க. உங்களுடைய அதாவது பைபிள் ஸ்டாண்டர்ட் அந்த பிலீஃபை ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, மாற்றாதீங்க. அதை தான் உங்கள்கிட்ட பேசணும்னு விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். நல்லா கவனிங்க. பைபிள் எப்போவுமே ஒரு சூப்பர் நேச்சுரலை தான் உங்ககிட்ட பேசுது. எல்லாம் சொல்லுங்கள் சூப்பர் நேச்சுரல். நல்லா சொல்லுங்கள் சூப்பர் நேச்சுரல். சூப்பர் நேச்சுரல்லாம் என்ன? நேச்சுரலாக சில காரியங்கள் இருக்குது. விதைச்சா அறுப்போம், மழை நட்டால் மழை வரும். இப்போ பாருங்களேன், இயல்பான சில காரியங்கள் இருக்குது. தொடர்ந்து இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் இப்படி வரும் அப்படின்னு நிறைய இயல்பான காரியங்கள் இருக்குது. தண்ணியில் நாம் கப்பலில் தான் போக முடியும் அல்லது நீந்தி தான் போக முடியும். இதெல்லாம் நேச்சுரலான காரியம். ஆனால் இயேசு நடந்து போகிறார் தண்ணி மேலே. சில காரியங்கள் எல்லாமே இயற்கையாக என்ன இருக்குது அப்படிங்கிறதும் இருக்குது, இயற்கைக்கு அப்பாற்பட்டதும் இருக்குது. ஸோ வேதாகமும் நமக்கு சொல்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் என்றைக்குமே நீங்கள் வாழ்கிறது தான் வாழ்க்கை நினச்சிக்காம வேதாகம நம்பிக்கைக்கும் வேதாகமம் போதிக்கிற அந்த தரத்துக்கும் உங்களுடைய பிலீஃபை முதல்ல நீங்கள் செட் பண்ணிட்டீங்கனாலே கொஞ்ச நாளில் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் நம்பிக்கையின் உயரமே உங்கள் வாழ்வின் உயரமாக இருக்குது. சவுண்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிறது விஷயம் இல்லை, உங்கள் பிலீஃபை எதில் செட் பண்ணுறீங்க, எங்கே கொண்டு செட் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் செட் பண்ணுற அந்த இடத்துக்கு உங்கள் வாழ்க்கை சீக்கிரமாக போக ஆரம்பிச்சிடும். ஆமேன். இப்போ கவனிங்க, இந்த வசனம் வழக்கமான காரியத்திலிருந்து எவ்வளவு முரண்பாடாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். என்ன முரண்பாடு? அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். நீங்கள் யோசித்து பாருங்கள், மலை தாழ்ச்சியான வருஷத்தில் பச்சையாக இருப்பான்னு போட்டிருக்கு. என்னங்க நம்புற மாதிரி இருக்கா? மழையே இல்லை, ஆனால் அவன் எப்படி இருக்கான்? எப்படி இருக்கிறான்? பச்சையாக இருக்கிறான். அப்புறம் போட்டிருக்குது, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பான். வேதனையே இல்லாமல் பிள்ளை பெறுவீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உங்களை நம்ப முடியுமா? அது எப்படிங்க? வேதனை வரும், அப்புறம்தான் பிள்ளை வரும். வாழ்க்கையில் கஷ்டவே பட மாட்டீங்க, ஆனால் முன்னேறிடுவீங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் பைபிளுடைய மெசேஜ். இப்போ பாருங்களேன், சில பேருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்ன அது? அதுதான் நம்ம சில விஷயத்தை இங்கே தப்பாக நம்பி வச்சுருக்கிறோம். அதனால தான் நம்பிக்கையும் தப்பாக இருக்குது, நடக்கிறதும் தப்பாக இருக்குது. நான் சொல்கிறேன், வருத்தமின்றி, எல்லாம் சொல்லுங்கள் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்குற மரத்தை போல் இருப்பான். அதில் இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியுமா? கனி தப்பாது. ஒன்று மழையே இல்லை, ஆனால் அந்த ஆள் எப்படி இருக்கிறான்? பச்சையாக இருக்கிறான். அடுத்தது வருத்தமே இல்லாமல் கனி கொடுக்குறான். அடுத்தது அவன் கனி தப்பவே மாட்டுக்கு. ஆமேன். இன்னைக்கு பாடல் பாடும்போதே இந்த வார்த்தையை தான் சொல்லி ஆண்டவர் பிளஸ் பண்ணும்படி தோன்றினார். நீங்கள் பூத்து குலுங்குவீங்க, காய்த்து கனி தருவீங்க. ஆமேன். ஸோ அந்த 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 மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வேர்டை தான் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக கொடுத்தாரு உங்களுக்கு, அந்த வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கும்படி. ஆனால் இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்கள். இட்ஸ் நாட் நேச்சுரல், இட்ஸ் எ சூப்பர் நேச்சுரல். எல்லாம் சொல்லுங்கள் சூப்பர் நேச்சுரல். முதல்ல கிறிஸ்டியன் பிலீஃப் எப்படிப்பட்டதாக இருக்குது, அதன் வேதாகமம் சொல்கிற அந்த நம்பிக்கையின் தரம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் அதில் வாழ ஆரம்பிப்பீங்க. இது எப்படின்னா, பஞ்சமான நேரத்தில் ஒரு ஆள் செல்வந்தனாக முடியும்னு வேதவசனம் சொல்லுது. இது இயற்கைக்கு முரண்பட்டதாக இருக்கலாம், ஆனால் கடவுள் அப்படி வாழ தான் உங்களை அழைக்கிறார். ஆமென். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீங்க, ஆனால் வாய்க்கால் நிரம்பிடும். என்னப்பா நம்புற மாதிரியே இல்லையே.
முதல்ல இந்த சில பேர் பாருங்களேன், இது என்னமோ படிச்சுட்டு அப்படி போயிடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வார்த்தையே எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த உலகத்தையும் வாழ்க்கையையும் கடவுளுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கறதுக்காக அவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால், இந்த சூழ்நிலைக்கு எல்லாத்தோடையும் நீ ஒத்து போய் இந்த சூழ்நிலையின் கைதியாக நீ வாழாமல் என் வார்த்தையை கொண்டு இந்த சூழ்நிலையெல்லாம் நீ ஜெயிக்கும்படிக்காக நான் உன்னை என்ன பண்ணியிருக்கிறேன், உண்டாக்கியிருக்கிறேன். அப்படிங்கிறதான் கடவுளுடைய அந்த நோக்கத்தோடு தான் கடவுள் வார்த்தையை கொடுத்துருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பேன். ஆமென். ஸோ முதல்ல மழை இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு செழிப்பு இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறேன்னே, உங்கள் செழிப்பு வெளி சூழ்நிலையை மையமாய் கொண்டது அல்ல. இதுதான் நம்பர் 1. எல்லாம் சொல்லுங்கள், என்னோடைய செழிப்பு வெளி சூழ்நிலையை மையமாய் கொண்டது அல்ல. ஆமென். இப்போ எங்கேயும் இருள் வந்துருச்சுன்னு வைங்களேன், நீங்களும் இருட்டில் தான் இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. இன்னும் கரெக்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த உலகத்திலேயே கடவுள் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வச்சிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், வித்தியாசமான வாழ்க்கை. எல்லோரும் எப்படியோ வாழ்கிறாங்க, அது தேரங்க. ஆனால் உங்களுக்கு கடவுள் இந்த பூமியில் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வச்சிருக்கிறார். அந்த வாழ்க்கையே அநேகரை தேவனண்டை கொண்டு வரும். ஆமென். அந்த வாழ்க்கையே அநேகர் அண்டை தேவனண்டை ஈர்க்கும். பாருங்க, ஏசாயா, இப்போ நான் இந்த முரண்பாடாக இப்படி சொல்லியிருக்கிற நிறைய வசனங்களை உங்களுக்கு காட்டுறேன். அதை தான் கடவுள் உங்களுக்கு வச்சிருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏசாயா 60:1-2 இது எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியராக, ரொம்ப அறிமுகமான ஒரு வார்த்தை. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நான் சொன்னது இந்த வார்த்தையில் இருக்கான்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நான் என்ன சொன்னேன், இந்த உலகத்தில் நீங்கள் வித்தியாசமாக வாழ்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த வித்தியாசமே அநேகரை உங்கள் பக்கம் என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஈர்க்க ஆரம்பிக்கும். அநேகரை உங்கள் பக்கம் ஈர்க்க ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க, காரிருள் இந்த பூமி என்ன பண்ணுது, மூடும். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, வெளிச்சமாக இருக்கிறீங்க. என்னங்க, ஊரே பஞ்சமாக இருக்கு, ஆனால் கடவுள் சொல்கிறாரு நீ செழிப்பாக இருப்ப. உலகமே இருட்டாக இருக்கு, நல்லா கவனிக்கணும். காரிருள் பூமியை மூடும், கடவுள் சொல்கிறாரு மூடினான்னு நான் உன் மேலே வெளிச்சமாக இருப்பேன். ஆமென். அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த ராஜா கூட, இந்த உலகத்தில் உயர்ந்த மனிதர்கள் கூட என்னங்க எல்லா பக்கமும் மூடிட்டாங்க, எல்லா பக்கமும் இருளுங்கிறாங்க, இவன் மேலே மட்டும் வெளிச்சம் உதிக்கிற. இந்த வெளிச்சம் என்னன்னு பார்க்கறதுக்காக ராஜாக்களும் மந்திரிகளும் புறப்பட்டு வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமென். இதுதான் ஒரு விசுவாசியினுடைய வாழ்வு, இதுதான் ஒரு சபையினுடைய நிலையாக இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த சபையில் நம்ம என்ன போதிச்சோமோ என்ன நம்பினோமோ அதுதான் இந்த லாக்டவுன் டைமில் நம்ம பார்த்தோம். பஞ்சத்தில் செழிப்பு எத்தனை வாரம் பேசியிருப்போம் பாருங்கள். இந்த லாக்டவுன் டைமில் கூட ஒரு 4.5 லட்சம் ரூபா எவ்ரி மந்த் பில் பே பண்ணணும் நாம், மீடியாவுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும். ஆனால் எல்லா பில்லும் பே பண்ணது போக 11 லட்சத்துக்கு அரிசி பருப்பெல்லாம் வாங்கி இந்த இடத்துல இருந்து கொடுக்குற மாதிரி கடவுள் நம்மளை பிளஸ் பண்ணார். ஆமென். அப்போ இதில் என்னன்னா, இது எல்லாத்துக்கும் தான் கடவுள் வச்சிருக்கிறார். ஆனால் எல்லாரும் இதை எடுத்துக்கிறது இல்லை. நிறைய பேர் இன்னும் ஃபோன் பண்ணுவாங்க, நிறைய பேர் கேட்பாங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், சபைக்கு வாடகை கட்ட முடியல. நான் யோசித்தேன், எனக்கும் கூட இந்த சத்தியம் தெரியலன்னா நானும் அப்படி தான் உட்காந்துருந்துருப்பேன். நான் உட்காந்துருக்கு மட்டும் இல்லை, உங்களெல்லாம் சும்மா விடுவேன்னு நினைக்கிறீங்க? எப்போவுமே அழுத்தமான ஒரு பாஸ்டர் கிடச்சிட்டாருன்னு வைங்களேன், ஜனங்களும் அழுத்தமாக ஆகிடுவாங்க. ஆனால் ஆனந்தமான ஒரு ஆள் இருப்பாருன்னா ஜனங்களும் ஆனந்தமாக இருப்பாங்க. உண்மைங்க அது. நான்
இது எப்படின்னா, எனக்கு அப்படி நான் யோசித்து பார்த்தேன். நம்ம அப்புறம் நிறைய சில சபைகள்லாம் வந்து மூடுற கண்டிஷன் போன சில சர்ச்சஸ்க்கெலாம் நம்ம போய் வாடகை கட்டி அந்த சர்ச்சு மறுபடியும் நடக்கிறதுக்கு நாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். ஆமாம், நிறைய காரியங்களை கடவுள் அநேக சபைகளுக்கும் ஊழியங்களுக்கும் உதவும்படி கடவுள் நமக்கு உதவி செய்தார். ஆமாம், நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறோம் இங்கே? வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இங்கே ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, இந்த அவங்க இருக்கிறாங்க. இவங்க கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்குமா 2 மாதம் இருக்குமா, 1 மாதம் இப்போ தான் முடிஞ்சுது. இங்கே வரும்போது ரொம்ப பயந்துக்கிட்டு கவலையாக சோகமாக ஒரு மாதிரி வந்தாங்க. டிப்ரெஸ்டாக வந்தாங்க. வேலை இல்லை, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி தான் வந்தாங்க. நான் ஜோம் பண்ணி ஆறுதலாக கொஞ்சம் சொல்லி சின்னதாக ஏதாவது அன்னைக்கு தேவைக்கு ஏதாவது வாங்கிக்கலான்னு ஹெல்ப் பண்ணி அனுப்பிச்சோம். ஆனால் அவங்க வந்து வார்த்தையை கேட்டு வித்தின் 2 வீக்ஸில் அவங்க ஆரோக்கியமாகி அவங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போய் இப்போ அவங்க சம்பாதிக்க ஆரம்பித்து அவங்க இன்னைக்கு காலையில் என்ன சொன்ன தெரியுமா? நிறைய பேருக்கு கொடுக்கணும் பாஸ்டர். ஒரே மாதங்க, ஒரு மாதங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், 1 மாதத்தில் ஒருத்தவங்களுடைய மனது நான் கொடுக்கணும் அந்த மாதிரி மாறுதுன்னா அது கடவுளுடைய வார்த்தையால் மட்டும்தாங்க முடியும். கடவுளுடைய வார்த்தை தான் செய்ய முடியும். ஆமேன். இன்னைக்கு அவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. நான் நம்புகிறேன் அவங்க இன்னும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆமேன், இன்னும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கிறேன்னா, சில சத்தியங்கள் நமக்கு புரியும்னா நாம் இந்த உலகத்திலே வேற மாதிரி வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம். கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததிகளின் நடுவிலே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தின் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே, உலகம் இருட்டா இருக்கும் ஆனால் நீங்க வெளிச்சமா இருப்பீங்க. உலகத்தில் பஞ்சம் இருக்கும் ஆனால் நீங்க செழிப்பா இருப்பீங்க. ஆமே. சங்கீதம் 91 நாம் படிக்கிறோம், உன்னதமானவருடைய மறைவில் நாம் இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம். ஆமே. எல்லாம் சொல்லுங்க, நான் உலகத்தில் இல்லை, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன். ஆமேன். அப்படி வந்துட்டான் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குன்னே நினச்சி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நான் அவர் மறைவில் இருக்கிறேன், அவர் செட்டைக்குள்ளே இருக்கிறேன், அவர் என்னை அடைக்கலமாக இருக்கிறார். இப்போ அங்கே வாசிக்கிறோம், அங்கே என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். இது நான் எத்தனையோ முறை போதிச்சிருக்கிறேன், அது மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக மறுபடியும் சொல்கிறேன். 91 வசனம் பாருங்கள். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை, பாருங்க, நான் முரண்பாடான வசனங்கள்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கிறேன். முதல்ல மழை இல்லாத இடத்துல நீங்கள் செழிப்பீங்க. அடுத்தது இருட்டாக இருக்கிற இடத்துல நீங்கள் எப்படி இருப்பீங்க? வெளிச்சமாக இருப்பீங்க. இந்த இடத்துல என்ன போட்டிருக்குது? வியாதி, நோய், இதெல்லாம் வருது. 6வது வசனத்தில் பாருங்கள். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்படின்னா என்னன்னா, பக்கத்துல எல்லாம் இருக்குது. கடவுள் சொல்றாரு உன்னை அணுகாது. ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, என்னை அணுகாது. இது என்னன்னா, எல்லாரும் போகிற இடத்துக்கு தான் போகிறீங்க, எல்லாரும் மாதிரி தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் மேலே ஒரு வித்தியாசமான ஒரு கவரிங் இருக்குது. அது உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல் உங்கள் மேலே நிழலிட்டு கொண்டிருக்கிறது. அதனால் சொல்கிறாரு அது உன்னை அணுகாது. எல்லாம் சொல்லுங்கள், என்னை அணுகாது. ஆமேன். இது உள்ளே போகணும் பாருங்க. நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே 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 ஆண்டவரே, இதனால வாழ்க்கை மாறிடும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அவர் சொல்கிறார், எப்பா கொஞ்சம் சத்தத்தை கொஞ்சம் நுப்பாட்டுதியா, கொஞ்சம் சத்தியத்தை கொஞ்சம் கேளுப்பா. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆண்டவரே என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே அப்படின்னு. கடவுள் சொல்கிறார், இல்லைப்பா, என் வார்த்தையை வச்சுருக்கிறேன், அதை உனக்குள்ளே வை. அது எப்படி தின்னா அந்த ஆன்டி வைரஸுங்க அங்கே பாருங்கள். அது வந்து எப்படின்னா, இந்த நெகட்டிவான விஷயம் உள்ளே வராதுபடிக்கு அது என்ன பண்ணும்? தடுக்கும். அது மாதிரி தான் கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, எந்த தீங்கும் உன்னை அணுகாது. எல்லாம் சொல்லுங்கள், எந்த தீங்கும் உன்னை அணுகாது. ஆமென். நம்ப முடியுதா? இதுதான் கடவுள் உங்களுக்காக வச்சிருக்கிற வாழ்க்கை. இது வேதாகம் முழுவதும் வேதம் பதிவு செய்யுது. சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம்.
உங்களை சுற்றிலும் நிலவரம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் செழிப்பாக வாழ்வீங்க, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்வீங்க, நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஆமென். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதர், காற்று மாசு படிஞ்சிடுச்சு, தண்ணி மாசு படிஞ்சிடுச்சு, உணவில் கலப்படம் வந்துடுச்சு, எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன தான் பண்ணுறது? அப்போ சிலர் நல்ல உணவுப் பொருட்கள்லாம் தேடி தேடி பார்த்து என்ன பண்ணுறாங்க, வாங்குறாங்க. இயற்கை விவசாயம் அல்லது இயற்கையான உணவுலாம் வாங்கி எல்லாம் பண்ணுறேன். என்ன பண்ணாலும் கடைசியில் நோண்டி பார்த்தா ஏதாவது பண்ணி வச்சுருக்கிறாங்க அதுக்குள்ளே. இவ்வளோ பாதுகாப்பாலாம் ஒன்றும் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னை விட்டு விலக்கி என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். சொல்றாரு, உன் மிருக ஜீவன்களுக்குள்ளே ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை, உன் தேசத்திலே அது இருப்பதில்லை. ஆமென். கடவுள் எந்த மாதிரி வாக்கு பண்றாரு பாரு. நம்ம இந்த 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 வார்த்தை நமக்கு கொடுக்கிற அந்த அந்த அழைப்புல நம்ம நிற்க ஆரம்பிக்கணும். இல்லைங்க, இப்படிலாம் நம்ம வாழலாமா, இப்படிலாம் வாழ முடியுமா, அதுக்கெல்லாம் நமக்கு பரிசுத்தம் இருக்கா அப்படி? கடவுள் இப்படி வாழ உங்களை கூப்பிடுறாரு. ஆமென். எல்லாரும் படகுல மூழ்கி போகிற ஒரு நேரத்தில் பேதுரு கேட்குறான், ஆண்டவரே நீரையானால் நான் எதில் நடக்கட்டும், நீரையானால் நான் எதில் நடக்கட்டும், தண்ணியில் நடக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆண்டவர் சொன்னார், வா. எல்லாம் சொல்லுங்க, வா. ஐ பிலீவ் இட்ஸ் a calling for supernatural walking in the water. ஆமென். கடவுள் எப்பா, நான் தேவகுமாரன், நான் தான் தண்ணி மேலே நடப்பேன், நீங்க தண்ணியில் நடக்க முடியாது, அதுக்கு மனுஷனுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி சொல்ல பாருங்க. பேதுரு சொன்னார், வா. எல்லாம் சொல்லுங்க, வா. இந்த நவம்பர் மாதம் இங்கே இருக்கிற உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. வா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே வாழ கடவுள் உங்களை அழைக்கிறார். ஆமென். சூழ்நிலைகளுக்கு மேலே வியாதி, தரித்திரம், பலவீனம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற எல்லாவற்றுக்கு மேலே நடைபோட அவர் உங்களை அழைக்கிறார். ஆமென். நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே இதுக்கு முன்னாடி அது உங்களை கீழ்ப்படுத்திட்டு இருக்கலாம், ஆனால் இனிமே நீங்கள் அதை கீழ்ப்படுத்துவீங்க. ஆமென். கடவுளுடைய இந்த சூப்பர் நேச்சுரல் வேர்டு, இந்த 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 வார்த்தை உங்களுக்குள்ளே போச்சுன்னா நான் நம்புகிறேன், இந்த வித்து அதை முளைக்க வைக்கும். ஆரம்ப நாட்களில் நான் இதை ப்ரீச் பண்ணும்போது, சிலர் இதை ப்ரீச் பண்ணும்போது நான் கேட்டுகிட்டே வந்தேன், என்ன ரொம்ப நல்லா இருக்குதே, ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அது இல்லை, நிறைய காரியங்கள் இல்லை. செழிப்பு வரும், வார்த்தை மட்டும் இருந்தால் போதும், அங்கே எல்லாம் வந்துடும். நாங்கள் அப்படியே பார்க்குறோம், அப்படியா நிஜமாவா, நம்பி இறங்கலாமா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் எல்லாத்தையும் உண்டாக்குச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வார்த்தையை நீ கேளு, அந்த வார்த்தையை உன் இருதயத்தில் வை, அதை நீ வாயில் பேசு, உனக்கு கூட புதிய உலகங்கள் உண்டாகும். இப்படிலாம் பேசுறது கேட்கும்போது எனக்கு ஆரம்பத்தில் ஏற்கனவே எல்லாம் டிலே ஆகி ரொம்ப நாளான மாதிரி இருக்குது, இதில் நம்பி இறங்கி எம்பூட்டு நாள் ஆகும்னு தெரியலையே, நடக்குமா நடக்காதா, அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ளே இருந்தது பாருங்க. துபாய்க்கு போகலாமா வேண்டாமா, இல்லை இங்கேயே இருந்துடலாமா, நல்லதை பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு நான் இறங்கினேன். அப்படி நான் கேட்ட சில விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்களேன். இது இப்போ நான் சொன்னது தான், கடனே இல்லாமல் வாழ்வீங்க அப்படின்னு நான் கேட்டேன் நான். ஆனால் அன்றைக்கி நிறைய கடன் இருந்தது, போய் வட்டிலாம் கட்டிக்கிட்டு இருப்பேன். அப்படியா, நிஜமாவா, அப்படி ஒரு வாழ்க்கைலாம் இருக்கா? இப்போ சில பேருக்கு அதெல்லாம் அபூர்வமான வாழ்க்கை. யாரே எப்படிங்க இந்த கடனே இல்லாமல் வாழ முடியுமா என்ன அப்படிம்பாங்க நிறைய பேர். ஆனால் கடன் சொல்கிறா, நீ கடன் வாங்க மாட்டாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஆமென். என்னைக்குமே இந்த வார்த்தை தான் கடவுள் உங்களுக்காக வச்ச வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்கள், இந்த வார்த்தை தான் எனக்காக வச்ச வாழ்க்கை. அதாவது the Bible standard living, the word standard life, அது ரொம்ப உயர்ந்ததாக இருக்குன்னு நீங்கள் கவலைப்பட்டுக்கூடாது. ஆவியானவர் அதில் உங்களை பங்கேற்க செய்வார்.
கிறிஸ்து அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடித்திருக்கிறார். ஆமென். அப்போ நான் வந்து கடவுள் தேவைகளை சந்திக்கிறதை குறித்தும், தேவன் வந்து எல்லாத்தையும் எப்படி பண்ணுவார், இதில் பயணம் பண்ணும்போது இப்படி தான் நடக்கும்னு பல அரிய காரியங்களை நான் வந்து கேட்க ஆரம்பித்தேன். அப்படி கேட்டபோது அன்னைக்கு எனக்கு அதை நம்புற மாதிரி இல்லை, கொஞ்சம் வேற மாதிரி தான் இருந்தது. ஆனால் தொடர்ந்து அதை நான் கேட்டேன். பொண்ணு வெள்ளிலாம் கத்தருடையதுங்க, கத்தர் அதெல்லாம் உங்களுக்காக கொண்டு வந்து தருவார், இப்படிலாம் சொன்னேன். ஜஸ்டின் பிரபாகரன் அப்படின்னு ஒரு அற்புதமான ஊழியர் இருந்தார், மறைந்த ஒரு தேவனுடைய மனிதன். அவர் பேசின வார்த்தைகள்லாம் மறையாமல் இருக்கு, ஏன்னா அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்ட வார்த்தைகள். அந்த அவருடைய பிரசங்கங்கள்லாம் அப்போ கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அப்பவுமே அவர் வந்து திரளான ஜனங்களை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தின ஒரு ஆள். அப்போ பெரிய இந்த ஹால் அந்த மாதிரிலாம் இடங்கள் கிடையாது பாருங்களேன். சினிமா கோட்டையெல்லாம் எடுத்துருவார், வாடகைக்கு எடுத்து அதில் மீட்டிங் நடத்துவார். அப்போ அவர் சொல்லுவார், நாங்கள் இன்னைக்கு எங்கள் சர்ச்சில் தங்க காணிக்கையெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா. தங்க காணிக்கையா கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்கும். இப்போவுமே சில பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன கோல்டு ஆஃபரிங்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தங்கமாக வந்துச்சு அப்படிம்பாரு. அதெல்லாம் நான் அப்போ தான் வளர்ந்து வரேன் ஊழியத்துலலாம் கேட்கும்போது பிரமிப்பாக இருந்துச்சு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா டெய்லி பழக்கமாகி போச்சு அது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பேசி முடிக்கிறேன், ஒருத்தர் இந்த கையில் மோதிரம் போட்டு போயிட்டாரு. செகண்ட் சர்வீஸ் பேசி முடித்தேன், ஒருத்தர் இந்த கையில் மோதிரம் போட்டு போயிட்டாரு. இப்போ 3ஆவது சர்வீஸ் பேசிகிட்டு இருக்கேன். பயப்படாதீங்க, நான் உருவனெல்லாம் சொல்லலை, புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு நேரம் அதை பார்க்கும்போது எப்படிப்பா அப்படின்றது. அப்போஸ்தலர்கள் பாதப்படியிலலாம் லேண்டை கொண்டு வச்சாங்க, எல்லாம் படி. அன்னைக்கு சென்னையில் நான் பேசிட்டு வரேன், அவர் சென்னையில் இருக்கிறாரு, இங்கே ரெட்டியார்பட்டு இருக்கிற ஒரு லேண்டு வந்து உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு போயிட்டார். ஆமாம், எல்லாமே பார்க்கும்போது இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் மனசில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வார்த்தையில் இருக்குதே. ஒரு வீடெலாம் வாங்க முடியுமா, வீடெலாம் கட்ட முடியுமா? உங்கள் மனசில் 1000 இது இருக்கலாம். நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு, நமக்கு வர்ற இதுக்கு நம்மளாலாம் அதெல்லாம் போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கலாம். நான் சொல்கிறேன், அது கிடையாது. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு தேவன் வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், உனக்கு நான் வீடு கட்டுவேன். நமக்கு பல பேர் வீடு கட்டியிருக்காங்க நம்மளை வச்சு, அது வேற பாஸ். நான் சொல்றது, கடவுள் சொல்றாரு, நான் உனக்கு வீடு கட்டுவேன். ஆமென். எங்க கடவுள் வந்து இப்படி இல்லாம பேசுவார், அப்படிதான் பேசுறாரு. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரமா அதுல சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, நான் உனக்கு இது கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சங்கீதம் 68:6, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை பாருங்க, God makes a home for the lonely. தேவன் பாருங்க தனிமையா இருக்கிற ஆட்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துறார். இன்ஜினியர்ஸா இருப்பீங்கன்னா நீங்க கடவுளுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமென். ஏன்னா கடவுள் வந்து வீடு வாசலை ஏற்படுத்துகிற கடவுள். ஆமென். வீடு கட்டுறாருங்க கடவுள். அதே 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், நான் உனக்கு வீட்டை ஏற்படுத்துவேன். அவனுடைய மைண்டில் என்ன இருக்குன்னா, எப்படியாவது ஒரு ஆலயத்தை கட்டிடணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எப்படியாவது உனக்கு வீட்டை கட்டிடணும். ஆமென். உண்மையிலே சொல்கிறேன், சர்ச்சுக்காக தான் எல்லா காரியங்களும் யோசித்து பிளான் பண்ணிட்டே இருக்கிறோம். எப்போவுமே என்னுடைய ப்ரையாரிட்டிஸில் மினிஸ்ட்ரி இந்த காரியங்களெல்லாம் முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஏதாவது நமக்கு பர்சனலாக பண்ணுறதுலாம் பண்ணணும். அப்படி தான் நான் என்னை பழக்கப்படுத்தி வச்சுருந்தேன். யாரும் எதுவும் சொல்கிறதில்ல, ஆனால் எனக்கு அப்படி வச்சுக்கிட்ட ஒரு பழக்கம். இங்கே இன்வெர்டர்ஸ் இருக்கும் சர்ச்சுக்கு, வீட்டில் எவ்வளோ நாள் இன்வெர்டர்ஸ் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இன்வெர்டர்லாம் வாங்கணும். இங்கே ஏசி இருக்கும், வீட்டில் ஏசி இருக்காது, அப்புறம் தான் ஏசி வாங்கணும். இப்படி தான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் இந்த இடத்துல, இந்த சர்ச்சு விஷயத்தில் நான் ஒரு காரியத்தை பார்க்குறேன், கடவுளுடைய அன்பு தான் ஜெயிச்சிருக்கு. நீ எனக்கு பண்ணுறதுலாம் இல்லைப்பா, நான் உனக்கு ஒன்று பண்ணுவேன். நான் உனக்கு வீட்டை ஏற்படுத்துவேன். இது வரைக்கும் அந்த பிரமிப்பிலேருந்து மீளவே முடியல. ஆமென். பிரம்மாண்டமாக செய்கிறார் தேவன். ஹல்லேலூயா. நான் வந்து ஏதாவது ஒரு லேண்ட் இருந்தால் வாங்குவோம், அப்புறமா கட்டுவோம், இப்படியே அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவோம், இதாக இருக்காது. ஆனால் இந்த வார்த்தை தான் 2 சாமுவேல் 7:11 வருது பாருங்க, கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு
வீட்டை உண்டு பண்ணுவார். ஆமென். அப்போ இதெல்லாம் நம்ம கனவு காணலாமா? இதை பற்றிலாம் நம்ம யோசிக்கலாமா? வீடுகளை பற்றி எல்லாம் நம்ம சிந்திக்க முடியுமா? நம்ம வருமானத்துக்கும் நம்ம காரியத்துக்கும் அப்படி நீங்கள் யோசிக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் உண்டு பண்ணுவார். இன்னும் நம்ம வேதத்தில் நிறைய வசனங்கள் வாசிக்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் வீடு கட்டுகிற கர்த்தர். இப்போ சிலருக்கு இதை நான் சொல்லும்போது, யூ ஆர் ப்ரீச்சிங் ஆல்வேஸ் த மெட்டீரியலிசம் அப்படிம்பாங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த பொருளாதார விஷயங்களே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நோ 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 நோ. நீங்கள், நான் வீடு கட்டினது வீடாக இல்லை, என் உறவுகள் சொந்தங்கள்லாம் பார்த்து கடவுள் எவ்வளோ மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் அப்படி சொன்னாங்க. பார்க்கும்போது அது பொருள், ஆனால் அதில் நிரம்பி இருக்கிறது அவருடைய அருள். ஆமென். நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா அது வெறும் வெற்றி கிடையாது, அது கடவுளுக்கு மகிமை. ஆமென். அதனால தான் இது மெட்டீரியலிசமே கிடையாது. இது ஏதோ பொருள், இடம், ஏதோ வந்து லேண்டு, கோல்டு இப்படியே பேசிட்டு இருக்கிறாருங்க. இல்லைங்க, இட் இஸ் அ க்ளோரி ஆஃப் காட். இட்ஸ் அ க்ளோரி ஆஃப் காட். நீங்கள் வந்து உயர்ந்த இடத்துக்கு வரீங்கன்னா அது கடவுளுக்கு மகிமை. நீங்கள் நல்ல வீடுகளை கட்டுறது கடவுளுக்கு மகிமை. நீங்கள் பொண்ணும் வெள்ளியும் உடையவர்களாக வாழ்கிறது கடவுளுக்கு மகிமை. நீங்கள் வந்து நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே பரிசுத்தமா அப்படின்னீங்கன்னா ஒருத்தருக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் கடவுள் உங்களை அப்படியே அலங்கரித்து உங்களை நுப்பாட்டுவார் பாருங்க, பார்த்தா தெரியும், எப்பா இப்படி தான் ஆசீர்வதிப்பார் போல. ஆமென். ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது அப்படியே கோல்டை கொண்டு போய் அப்படி கிஃப்டாக கொடுத்து காட் பிளஸ் யூ அப்படின்னீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஆமென். கடவுள் அப்படிதாங்க உங்களை வாழ அழைக்கிறாரு. ஆமென். யாரும் அன்னைக்கு சொன்னாங்க, என் பொண்ணு சொன்னாங்களாம், என்னம்மா தங்கத்தை காலில் போட்டிருக்க அப்படின்ட்டு, அதாவது கொலுசு வந்து போடுறோம்ல அதுக்கு அப்படின்ட்டு இப்படி சொன்னாங்கப்பா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், நம்முடைய தேவன் தரையிலே தங்கம் தான் போட்டிருக்காரு. அவருடைய ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இதுதான் இருக்குது, கோல்டு ஸ்ட்ரீட்டு, பேர்ல்ஸ் தான் இதில் வச்சிருக்கிறாரு. சுவர்லலாம் செங்கலுக்கு பதிலாக ஆலோ பிளாக்ஸ் மாதிரி அவர் வந்து விலையேற பெற்ற கற்களால் அலங்கரித்து வச்சிருக்கிறாரு. அப்பேற்பட்ட நிறைவின் தேவனை நாங்கள் தொழுது கொள்கிறோம். ஆமென். நீங்கள் நினச்சிக்கூடாது அவர் வானத்துக்கு மட்டும் ஆண்டவர், அவர் பூமிக்கும் ஆண்டவர். அதனால தான் நான் சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு வெல்த்துக்குள்ள கடவுள் தன் ஜனங்களை நடத்த விரும்புகிறார். ஆமென். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி ஃபார் த சூப்பர் நேச்சுரல் ஷிஃப்ட்? ஆமென். நேற்றைக்கு வரைக்கும் கையேந்துகிறவர்களாக இருந்த அந்த இஸ்ரவேலர்களுக்கு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் நாள் வந்த விடுதலை, அவர்களே ஆசரிப்பு கூடாரம் கட்டுகிற அளவிற்கு கடவுள் அவங்க கைகளில் பொன்னையும் வெள்ளியையும் கொடுத்தார். ஆமென். நான் இதை வந்து ஒரு மெட்டீரியல்லாம் நான் பார்க்கல. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த உலகத்தில் கடவுள் அப்படி நல்லா வைக்கிறதன் மூலம் இந்த உலக மனிதர்கள் தேவனை காண்கிறார்கள். ஆமென். நீ கடவுளை தேடி என்னத்தை கண்ட அப்படின்னு ஏன் உங்கள்கிட்ட கேட்குறாங்க? நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கீங்களா? நீங்கள் பைபிள் பிடிக்காமல் இருக்கீங்களா? நீங்கள் ஆத்துமாதாயம் பண்ணாமல் இருக்கீங்களா? ஆனால் ஏன் அந்த கேள்வி கேட்குறாங்க? ஏன்னா நீங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறீங்க. நீங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்து அல்லேலூயா அப்படின்னு எவ்வளோ போட்டாலும் செல்லாது அப்படின்றதாங்க. ஆனால் நீங்கள் நல்லா இருந்து பாருங்க, அவனே சொல்லுவான், கடவுள் உன்னோடு இருக்கிறார், கடவுள் உன்னை விடலை. ஏன்னா அவனுக்கு வந்து உள்ளே இருக்கிற மகிமையெல்லாம் தெரியாது, வெளியில் இருக்கிற மகிமை தான் தெரியும். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை நிதானிக்கிறார்கள். ஆனால் அந்த அந்த மாம்சீகமான மனுஷனுக்கோ அந்த உள்ளான மகிமை தெரியாது. நீங்கள் அப்படி பாருங்க, அப்படி என்ன ஒரு பிரசன்னம் அப்படின்னீங்கன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நீங்கள் உடுத்துகிற உடையும், நீங்கள் வாழ்கிற வீடும், நீங்கள் பயன்படுத்துகிற வாகனமும், நீங்கள் நல்லா இருக்கிறதும் பார்த்தா அவனுக்கு தெரியும் மகிமை அப்படின்னு சொல்லுவான். ஆமென். அல்லேலூயா. அதனால் இதை பற்றி ஒரு நாளும் தப்பான எண்ணங்களுக்குள்ளே நீங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் இது வரைக்கும் வீடே உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. கடவுள் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். அது உங்கள் வாழ்க்கையில் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். தேங்க்யூ பிரதர். சீக்கிரமாக கட்டுங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக கட்டுவார். ஏங்க இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைங்க. சில வந்து இது வந்து ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர் அப்படிம்பாங்க. அப்போ அந்த வசனத்தெல்லாம் பைபிள்லேருந்து எடுத்துருவோமா? வீடு கட்டுவார், இது மாதிரி எத்தனையோ வசனம் இருக்குது. இன்னொரு வசனம் காட்டுறேன் பாருங்க.
இவங்களுக்கு கடுப்பு ஏத்துறதுக்காகவே நான் படிப்பேன். உபாகமம் 8:12 பாருங்க. நீ புசித்து திருப்தியாகி என்ன போட்டிருக்கு? என்னங்க போட்டிருக்கு? வீடுகளை கட்டியா? என்ன போட்டிருக்குது? நல்ல வீடுகளை கட்டி. எல்லாம் சொல்லுங்க, நல்ல வீடுகளை கட்டி. ஆமென். எப்படி போட்டிருக்கு? அண்ட் பில்ட் குட் ஹவுஸ். எல்லாம் சொல்லுங்க, குட் ஹவுஸ். சும்மா ஏதோ 2க்கு 3 4க்கு 5 அந்த மாதிரிலாம் இல்லை. வீடு கட்டுறீங்களா இல்லை வேற ஏதாவது கட்டுறீங்களா? நல்ல வீடுகளை கட்டி. எல்லாம் சொல்லுங்க, நல்ல வீடுகளை கட்டி. ஆமென். இதுல 2 வார்த்தை இருக்கு. ஒன்று நல்ல வீடு. எல்லாம் சொல்லுங்க, நல்ல வீடு. இன்னொன்று வீடு அப்படின்னு ஒருமையில போடலை. ஹலோ, என்ன போட்டிருக்கு? வீடுகளை. எல்லாம் சொல்லுங்க, வீடுகளை. நல்லா சொல்லுங்க, வீடுகளை. சொல்ல உங்களுக்கு வருதுங்க இயேசுவின் நாமத்தில். வீடுகளை கட்டி. ஆமென். அவைகளில் குடியிருக்கும் போது. எல்லாம் சொல்லுங்க, அவைகளில் குடியிருக்கும் போது. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போவீங்க, அங்கெல்லாம் உங்களுக்கு வீடுகள் இருக்கும். அந்த மாதிரி கடவுள் உங்களுக்கு வீடுகளை தர முடியும். அந்த அளவுக்கு கடவுள் வீடு வாசல்களை ஏற்படுத்த முடியும். ஆமென். இது ஒன்றும் எந்த விதத்திலையும் தப்பான, தேவன் சொன்னதை நான் நம்ப போறேன். இல்லை என்ன தப்பு இருக்கு? பிரதர், ஆவிக்குரிய காரியத்தை பேசுங்க. என்ன ஆவிக்குரிய காரியம்? இட்லி அவிச்சு அப்படியே புகை வரும், அதை மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஆவிக்குரிய அப்படிங்கிறாங்க. இட்லி மட்டும் சாப்பிடக்கூடாது, புகையோடய போயிடணும் நீங்களாம். ஒரே ஆவிக்குரிய. இது ஆவிக்குரியதானே? கடவுளை என்ன ஆசீர்வதித்தாருங்கிறது மாம்சத்துக்குரியதா? சிலர் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, ஏன் வேர்வை. சில சர்ச்சையே என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? ஏன் முழங்காலில் கட்டின சர்ச்சு? அப்புறம் உங்க கால் போச்சுன்னா அப்ப சர்ச்சும் போயிருமா? என் உபவாசத்துல தான் இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ என்னைக்கு நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்களா அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிரும் போங்க. நாங்க ஒரு நாள் அப்படி சொல்றது இல்லை. சிலர் ரதத்தை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து அல்லாமல் வேற ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டோம். நாங்க சொல்றோம் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட ஒரு வேதனையை கூட்டார். ஆமென். Yes, the blessings of the Lord, it's maketh rich. It's maketh rich. அது என்ன செழிப்பாக மாற்றும். இது ஆவிக்குரியதுங்க. உலக மனுஷன் ஒரு வீடு கட்டுறதுக்கு போராடுறான். அவனுக்கு 2 கனவு தான் பெரிய கனவு. ஒன்று, வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை முடிச்சுப்பார். இதுதான் பெரிய சவால்கள். 2 பெரிய சவால்கள் மனுஷனுக்கு. ஒரு வீடு கட்டுறதுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு இது. அப்புறம் கல்யாணம் பண்ணுறது அவ்வளோ பெரிய இது. அப்பா அப்படின்றதாங்க. ஆனால் கடவுள் சொல்லாரு, இந்த 2ஐயும் நான் உன் வாழ்க்கையில் சுலபமாக செய்கிற தேவன். இந்த 2ஐயும் நான் உன் வாழ்க்கையில் லகுவாய் செய்கிற தேவன். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். ஆமென். இது 2ம் உன் வாழ்க்கையில் சுலபமாக வரும், ஈஸியாக வரும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாம் கஷ்டமானதை சுலபமாக்குறது தானே கடவுள் இருக்கிறாரு. அதை அந்த தேசத்துக்குள்ள நம்ம போக முடியாது. அதை சுதந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 10 பேர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு. பிரசங்கியார்கள் தான் அவங்க. அது ரொம்ப கஷ்டம். பாலசேகர் மாதிரி யாராவது சொல்லுவாங்க, நம்பிடாதீங்க, பாலும் தேனுக்கெல்லாம் நம்ம போக முடியாது, வீடு வாசல்லாம் வாங்க முடியுமா, மணல் என்ன விலை தெரியுமா அப்படிங்க, சிமெண்ட் என்ன விலை, எம்புட்டு சார்ஜ் ஆகும் தெரியுமா, இதெல்லாம் எதுக்குங்க. காலேப், ஜோஷுவா எழுந்து சொன்னாங்க, கடவுள் நம்ம மேல பிரியமா இருக்கிறார், எளிதாய் அதை நாம் சுதந்தரிப்போம், எளிதாய் நான் அதை சுதந்தரிப்போம். ஆமென். நான் முறை கார் வாங்கும்போது ஒரு மாசம் இவ்வளோ டியூ அப்படின்னு ஒன்று வந்தது. நான் பார்த்து ஒரு 6 மாதம் அப்படி கரெக்டாக கட்டணும் அப்படி கட்டிகிட்டே இருந்தேன். அப்புறம் அதில் கடவுளுடைய நிறைவு அப்படி உண்டாயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் டியூ என்ன ஆகுதுன்னு எனக்கே தெரியும், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், எனக்கு மறந்தே போயிடுச்சு. அடுத்தால நான் ஒரு கார் வாங்கி கிஃப்ட் பண்ணேன் போன டிசம்பர் மாதம். எனக்கு ஆண்டவரை பற்றி ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அவரை கனம் பண்ணுறதுக்காக அவருக்கு ஒரு கார் வாங்கி என்ன பண்ணேன், ப்ரெசன்ட் பண்ணேன், கிஃப்டாக கொடுத்தேன். நான் இப்படி நீங்களாம் எனக்கு கார் வாங்கி கொடுத்துருந்துருக்கணும்.
சார் தான் சொன்னாங்க, நான் வீடு கட்டிகிட்டு இருக்குன்னு வாங்கி கொடுக்குறேன்னு நினச்சா அதுக்குள்ளே வாங்கிட்டீங்க, பரவாயில்ல இன்னொன்று வாங்கி கொடுங்க. வீடுகளைன்னு போட்டிருக்குல்ல, 2 வீட்டுக்கு பால் காய் வைப்போம், ஒரே நேரத்தில் 2 வீடு திறக்கப்பட்டது அப்படின்ட்டு. வேண்டாம்னா இருக்கு. சிலருக்கெல்லாம் காட்டணும் இந்த பூமியில். எனக்கு அந்த வெறியில தாங்க நான் இருக்கிறேன். சிலருக்கெல்லாம் என் தேவனை மகிமையாக காட்டணும். கர்த்தர் மகிமையானவர், ஆமாம், அவர் வெற்றி சிறந்தார் அப்படிங்கிறது தெரியணும் பாருங்களேன். ஆமாம், அதனால தான் சிலதெல்லாம் வந்து நிறைய தெரிகிற மாதிரியே வைக்கிறது. சிலதெல்லாம் உங்களுக்கு வர்றதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க, வயிறு எரியட்டும் தான் சொல்கிறேன் நான். பார்த்துட்டு இப்படிலாம் நடக்குதா, அப்படி தெரிஞ்சு அப்படிலாம் நடக்குதான்னு பார்த்தாது மனதில் மட்டுமே. அதெல்லாம் பார்த்து வந்து அப்பா அப்போ நான் வந்து நம்ம நம்புறது தப்பு தான் போல, கத்தரை நம்பினா நல்லா இருக்கலாங்கிற எண்ணம் வரட்டுமே, அதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஊழியம் செஞ்சால் தரித்திரமாக செய்ய வேண்டியதில்லை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் செஞ்சால் வளமாக செய்யலாம். ஜனங்களுக்குள்ள என்ன இல்லை, எல்லாமே இருக்கு. நீங்கள் வார்த்தையை பேசி அதை அன்லாக் பண்ணீங்கன்னா அவங்க ஒருத்தர் போதும் ஒரு ஊரையே வாழ வைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு விசுவாசிக்குள்ள தேவன் சத்துவத்தையும் வாழ்வையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இங்க ஒவ்வொரு ஏரியாவில் நீங்க இருப்பீங்கன்னா நீங்க தான் நதி, நீங்க தான் ஆறு. ஆமென். அந்த அந்த ஏரியாவே உங்க மூலமா வளமா இருக்கும்படியா கடவுள் செய்வார். ஆமென். ஆமாங்க, நான் தான் சொல்றேன், ஒரு ஊழியக்காரனோ அல்லது ஒரு விசுவாசியோ ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா நீங்க உங்களை எப்படி நினைக்கணும், இந்த காஞ்ச ஊருக்கு கடவுள் என்ன நதி மாதிரி அனுப்பிச்சிருக்கிறார். ஆமென். அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, அந்த சுவிசேஷத்தை கொண்டு வருக மனிதனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஏன்னா உன் கால் இனிமே பட்டதுக்கு அப்புறம் அந்த ஊர் அப்படி இருக்காது, அந்த தேசம் அப்படி இருக்காது, அது அற்புதமானதாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். அந்த பாதம் பட்டாலே போதுங்க. அதனாலதான் பேதுரு பிச்சை எடுத்தவனை பார்த்து சொல்றான், என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அவன் போயிட்டு எனக்கு யாராவது தருவீங்களான்னு கேட்குற நிலைமையில பேதுரு இல்லை. நான் உனக்கு ஒன்று தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கடவுள் நிறைய வச்சிருக்கிறார். இந்த உலகம் அதுக்காக ஏங்கி காத்திருக்கிறது. அது உங்ககிட்ட இருந்து புறப்படும். அதை கொடுப்பதற்கு தான் அவர் உங்களை அழைச்சிருக்கிறார். என்ன கேட்டால் கிவிங் இஸ் த மினிஸ்ட்ரி, கொடுப்பது தான் ஊழியம். நான் தேவன் எனக்கு தந்த கிருபைகளை மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன், பேசிக்கொண்டே இருக்கிறேன், சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அவர்களுக்குள் இருக்கிற வளங்களை கட்டவிழ்க்கும்படியான வார்த்தைகளை ஞானங்களை பேசிக்கொண்டே இருக்கிறேன். சொல்ல சொல்ல என்ன ஆகுது, ஆட்கள்லாம் 10 மடங்கு 100 மடங்கு. முதல் வாரம் உதவி கேட்ட அக்கா 2வது வாரத்துலேருந்து அவங்க ஆஃபரிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கவரா வருது. இது எப்படி நடக்குது, உள்ளதான் கிடக்குது. அதை யாரோ ஒருத்தர் திறக்க வேண்டியது இருக்கு. ஆமென். நேற்றுக்கு வரைக்கும் யாராவது போடுவீங்களான்னு காத்துட்டு இருந்தவன் வாழ்க்கை மாறிடுச்சு பாருங்க. அவன் துதித்து தேவனை மகிமைப்படுத்தி தேவாலயத்துக்குள்ள போயிட்டான். அப்படின்னா என்ன, இனிமே கையேந்திர வாழ்க்கை எனக்கு கிடையாது. தரித்திரத்தெல்லாம் மாத்துதுங்க. அதுதான் கடவுளுடைய காரியம். அப்போ ஏதோ வீடு கட்டுவேன்னா என்னமோ நினச்சிக்காதீங்க, இது கடவுள் செய்கிற ஒரு காரியம். இதை உலகம் கஷ்டம்னு சொல்லும், ஆனால் கடவுள் உங்களுக்காக அதை ஏற்படுத்துவார். ஆமென். என்ன 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 வருது பாருங்க அந்த வார்த்தை. இது எனக்கு படிக்கும் போதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி. எல்லாம் சொல்லுங்க, நல்ல வீடுகளை கட்டி. சொல்லுங்க, வீடுகளை. அன்னைக்கு எனக்கு ஒருத்தர் ப்ராஃபஸி பண்ணார். அவர் சொன்னார், நான் பார்க்குறேன் யூஎஸ்ஏல உங்களுக்கு ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிறத நான் பார்க்குறேன். கடவுள் ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸை அமெரிக்கா தேசத்திலே உங்களுக்கு தரார் அப்படின்ட்டு. அவர் வந்து நம்ம ஒரு ஊழியக்காரர் கிடையாது, அவர் ஒரு ப்ரொஃபஸர், காலேஜ் ப்ரொஃபஸர். அவருக்கு தீர்க்க தரிசனம் என்ன தெரியாது, மகனே அதெல்லாம் தெரியாது அவருக்கு. அந்த மாதிரியான ஆள் கிடையாது. அவர் வந்து அப்படியே நிற்கிறாரு, ஸ்பிரிட் ஆஃப் காட் அவர் மேலே அப்படியே ஃப்ளோ ஆகுது. அவர் அன்பில் அப்படியே கண்ணில் தான் கண்ணீர் வருது. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க தம்பி, ரொம்ப நல்லா இருப்பீங்க தங்கி அப்படி இன்னும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவர் பார்க்குறேன், பெரிய ஃபார்ம் ஹவுஸ் பார்க்குறேன் யூஎஸ்ஏல, அவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் வாழ்கிறீங்க. நான் நம்புகிறேன் என் தேவன் அவ்விதமாய் வாழ வைக்கிற தேவன், உயர்த்துகிற தேவனை நம்புகிறேன். புழுதியிலிருந்து தூக்குகிறவருங்க, குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், பிரபுக்களோடு ராஜாக்களோடு உங்களை உட்கார வைக்கிறவர். ஆமென். நம்புங்க இந்த தேவனை.
உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்கள் வள வாழ்வுக்காக, உங்கள் செழுமைக்காக, உங்கள் வெற்றிக்காக நீங்கள் கையேந்த வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நிறுவனம் என்னங்க நிறுவனம்? கடவுள் உங்களை கொண்டே சில நிறுவனங்களை நிறுவும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எழுப்பி வாங்க. உங்களுக்குள்ள எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குதோ அவ்வளோ பொட்டன்ஷியலை உள்ள வைக்காதீங்க. ஆமென். இவர் தான் நிறுவனங்களை நிறுவ போறார். அது பெரிய சைஸா இருக்க போகுது. ஆமென். ஆமாம், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குற நபராக இருப்பார். ஆமென். பல ஆயிரங்கள் வேலை செய்யும். ஆமென். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படி தான் இருக்கணும். சொந்தமாக கம்பெனிலாம் நடத்தணும், பெரிய பெரிய பிஸ்னஸை செய்யணும், ஊழியத்தை எல்லாம் செய்யணுங்க. எல்லாம் செய்ய தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஒருத்தர் சொல்ல, ஊழியமா பிஸ்னஸா செபிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த பார்டர் போட்டது யார் உங்களுக்கு முதல்ல? ஊழியமா பிஸ்னஸா, ஆண்டனியா பாட்சாவா, அப்படியே இருக்குது பாருங்களேன். கடவுள் உங்களுக்கு என்னென்ன தாளந்து கொடுத்துருக்காரோ அத்தனையும் பயன்படுத்துங்க. 2 இருக்கா 2 பயன்படுத்துங்க, 3 இருக்கா 3 பயன்படுத்துங்க, 4 இருக்கா 4 பயன்படுத்துங்க. பயன்படுத்தி அதை பெருக்குங்க. கடவுள் அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். நமக்கு இந்த ரிலீஜியன் என்னத்தையோ உள்ள போடுது. அது ஊழியம், இது அட்டூழியம் அப்படின்ட்டாங்க. வேலைக்கு போறவங்களாம் அட்டூழியம் செய்யற மாதிரியா? அப்படிலாம் கிடையாது. பாருங்க, ஜீவனை கிரியேட் பண்ணுங்க, வாழ்வை கிரியேட் பண்ணுங்க. நீங்க போற இடத்துலலாம் மக்களுக்கு வாழ்வு உண்டாகட்டும். முதல்ல நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நான் தான் சொன்னேன், 2 வரி தான் செய்தி. ஒன்று ரிசீவ், இன்னொன்று ரிலீஸ். எல்லாம் சொல்லுங்க, ரிசீவ் அண்ட் ரிலீஸ். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்பா கிட்ட போகணும், நல்லா நிரம்பணும். இங்கே காஞ்சி கிடப்பாங்க, அப்படியே அள்ளி வழங்கணும். இவ்வளோதான். தட் இஸ், இவ்வளோ தான் வாழ்க்கை. ஆமென். ரிசீவ் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். சுகத்தை, பலத்தை, ஞானத்தை, கிருபைகளை. இயேசு அப்படிதான் இந்த பூமிக்குள்ள வரார். இந்த உலகம் காஞ்சி கிடக்குது, ஆனால் அவர் இந்த பூமிக்கு வரும்பொழுது நிறைவாக வரார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக இந்த பூமிக்கு வரார். அவர் போகிற இடத்துலலாம் ஒரு நதி பாயிற மாதிரி சுகம் பாயுது, ஜீவன் பாயுது, அற்புதங்கள் நடக்குது, வாழ்வு நடக்குது. போயிட்டு திரும்பி பார்த்தா அந்த ஊர் பச்சை பசேர்னு இருக்கு. ஆமென். செழுமையாக மாறிடுது, ஒரு சிட்டியே மாறிடுது, ஒரு பட்டணமே மாறிடுது. இயேசு மட்டும் இல்லை, இயேசுவை பின்பற்றி அவரை நம்பி அதே ஜீவனை தங்களுக்குள் பெற்றவர்கள் எந்த ஊருக்குள்ளெல்லாம் போனாங்களோ அவங்க மூலமாக ஊரே மாறிடுச்சு. நான் சொல்கிறேன், இங்கே சில பேர் சில சிட்டியே மாற்றுவீங்க, சில பட்டணங்களே மாற்றுவீங்க. அந்த அளவுக்கு கடவுள் அபிஷேகத்தையும் கிருபையையும் உங்கள் மேலே அவர் வச்சிருக்கிறார். ஐயோ, அது ரொம்ப பெருசுங்க உங்களுக்குள்ள இருக்கிற பொட்டென்ஷியல்ஸ். இது சாத்தியமா? பாருங்க, ஒரு உதாரணத்தை காட்டுறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம். இயேசு போனாரு, ஒரு ஊரே நல்லாச்சுன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய நேரத்தில் அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அவர் இயேசுங்க, அவர் போனா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால தான் நான் ஜீசஸை விட்டுருவேன். ஃபாலோவர்ஸ் என்ன, அவங்க மூலமா என்ன நடந்ததுன்னு காட்டுறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் பாருங்க என்ன நடந்தது. 5வது வசனம். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமென். ஒரே ஒரு ஆளுங்க, ஒரே ஒரு ஆள், பிலிப்பு என்கிற ஒரு ஆள் சமாரியாங்கிற ஒரு ஊருக்குள்ள போறான். அந்த ஊர்ல இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்லாம் வெளியில போயிடுச்சு. ஆமென். அந்த ஊர்ல வியாதியஸ்தர்களே இல்லை, அந்த ஊர்ல துக்கமே இல்லை, அந்த ஊர்லயே சமாதானம் உண்டானது என்று வேதவசனம் சொல்லுகிறது. நான் சொல்றேன், இங்கு நிறைய பிலிப்புகள் அமர்ந்திருக்கிறீங்க. இந்த வார்த்தைகளை அநேக பிலிப்புகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அதே ஆவியானவர், அதே அனாயிண்டிங்ஸ் நான் சொல்றேன் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கு. நீ நினைச்சுக்காதீங்க சும்மா கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அப்படியே யாராவது போடுவீங்களா, அது கிடையாது. ரிசீவ் அண்ட் ரிலீஸ். எல்லாம் சொல்லுங்க, ரிசீவ் அண்ட் ரிலீஸ். ஆமென். இதான் நடந்துச்சு.
போகிற இடமெல்லாம் வாழ்வு செலவு பண்ணுறாங்க. எங்கள் ஊழியத்தை யாராவது தாங்கிக் கொள்ளும்படியா எப்படிங்காங்க. அப்போ நீங்கள் போய் யாரையும் தாங்க போல. ஊழியம்னா மக்கள் மூலமாக நம்ம பிழைப்பதல்ல, நம் மூலமாக மக்கள் பிழைப்பது. ஆமென். நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் மக்களுக்கு பிழைப்பு வரும். அது மாதிரி தான் எல்லாமே. நீங்கள் ஒரு நிறுவனம், ஒரு பெரிய ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் உருவாக்குறதுனால எத்தனையோ பேரை வாழ வைக்கிறதுக்காக கடவுள் அதை செய்ய உங்களை அழைக்கிறார். ஆமென். நீங்கள் அப்படி தான் இருக்க முடியும். பாருங்கள், நான் அடிக்கடி பேசுகிற ஒரு வார்த்தை, கடவுள் எனக்கு ரொம்ப உறுதியாக கொடுத்த வசனங்களில் இதுவும் ஒன்று. நீதிமொழிகள் 11:10-11 பாருங்கள். நீதிமொழிகள் 11:10-11. நீதிமான்கள் நன்றாயிருந்தால். ஆமென். யாருங்க அந்த நீதிமான்? நீங்கள் தானே? நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கு பாருங்க. நீதிமான் மாண்டையை சொரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் போடல. நீதிமான் உட்காந்தெல்லாம் போடல. எதுக்கு தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. நீதிமான் நன்றாக இருந்தால், எல்லாம் சொல்லுங்க, நன்றாக இருந்தால் பட்டணம் களி கூறும். ஆமென். 11ஆவது வசனம் பாருங்க. செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால். யார் செம்மையானவர்கள்? நீங்க தான். உங்க ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றவங்க. நான் சொல்றேன், ஒரு ஊருக்கு ஒரு ஃபேமிலி போதும், மற்றதெல்லாம் வேற ஊருக்கு போயிருங்க. அப்படிதான் சொல்றாரு கடவுள். எப்பா நீ ஒரு ஆள் போதும், உன் மூலமா அந்த ஊரே ஆசீர்வதிக்கப்படும், உன் மூலமா அந்த ஊரே நல்லா இருக்கும். அவ்வளவு பொட்டன்ஷியலை ஒரு நீதிமானுக்குள்ள கடவுள் வச்சிருக்கிறார். நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் நம்புறீங்களா? நம்ம ஏதாவது ஐயோ வேலை போயிருமோ, அது கிடைக்குமோ கிடைக்காதோ, இப்படி ஒரு பயத்தில் வாழ்கிறோம். நான் ஏன்னா நமக்கு நம்ம யாருங்கிறதே தெரியல, நமக்குள்ள அவர் என்ன வச்சிருக்கிறாருங்கிறதே தெரியல. பாருங்க, வேதவசனம் சொல்லுது, நீதிமான் நன்றாக இருந்தால் பட்டணம். இதை வச்சு தான் நான் கொஞ்சம் இடையில ஒரு மீட்டிங்லாம் கூட நடத்தணும். இது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற. அதே தான். அதுக்கும் இந்த வசனத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் நீதிமான் நன்றாக இருந்தால் நீங்கள் நல்லா இருக்கணும், திருநெல்வேலி முன்னேற. ஆமென். அதை வச்சு தான் ஒரு மீட்டிங் நடத்தினேன். அதுக்கு என்ன எதிர்ப்பு பாருங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற எப்படி போடலாம்? நான் சொன்ன நீதிமொழிகள் 11:11 தான் போட்டேன், கொஞ்சம் புரிகிற மாதிரி போட்டேன். நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு. கடவுள் பாருங்களேன், சுயநலமான செழிப்பை நாம் இங்கு போதிக்கவே இல்லை. இது வரைக்கும் அந்த மாதிரி வார்த்தை ஏதாவது கேட்டீங்க? சுயநலமான செழிப்பே கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கிறது மூலம் சிலர் ஆசீர்வதிக்கப்பட முடியும், பலர் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எல்லாம் சொல்லுங்க, இருப்பாய். ஆமென். அதுக்கு தான் கடவுள் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு, என்ன கூப்பிட்டுருக்கிறார். ஆமென். அப்போ நன்றாய் ஒரு நீதிமான் நன்றா இருக்கிறது மூலம் ஒரு பட்டணமே எப்படி இருக்க முடியும்? நல்லா இருக்க முடியும். அதனால தான் கடவுள் சொல்றாரு, நீ நல்ல வீடுகளை கட்டணும், நிறைய லேண்டை வாங்கணும், பெரிய வெற்றிகளை உன் வாழ்க்கையில் உண்டு பண்ணணும். ஆமென். தேவன் யாருங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிய வரும். ஆமென். சொல்லுங்க, என் வெற்றிகள் தேவன் யார் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லும். சிலர் என்கிட்ட கேட்குறாங்க, இந்த வீடு கட்டுறது இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் தானே இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. புதிய ஏற்பாட்டில் இருக்குதான்னு கேட்குறாங்க. நிறைய இருக்குது புதிய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் திறந்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. அப்புறம் நீங்கள் இயேசு சொல்கிறாரு, பேதுரு கேட்குறான், நான் எதையாவது விட்டு உங்கள் பின்னாடி வந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? உடனே இயேசு சொன்னார், நிலங்களையோ எதையோ ஒன்று என் நாமத்தினால நீன்னு விட்டுட்டு நீ வந்திருக்க அப்படின்னு சொன்னால், கடவுள் சொல்கிறாரு, எல்லாமே உனக்கு 100 மடங்காக வருங்கிறார். அப்போ சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு பாருங்க, அந்த வார்த்தை எப்படி இருக்குது, நூறத்தனையான வீடுகளை எப்படிங்கிறார். எப்படி இருக்குது பாருங்க. மற்றவங்க சொன்னலாம் விட்டுருங்க. ஏசு என்ன சொன்னார்? நூறத்தனையான. என்னங்க 100 வீடு? ஆமாம், 4 ஏழைகளுக்கு கொடுங்க. சில பேருக்கு ஏன் பெரிய கனவு வரணும் தெரியுமா? எனக்கு அவ்வளவு தேவையில்லையே பிரதர். அங்கே தான் ஜோயனெல்லாம் ஒளிஞ்சிருக்கு. நம்ம என்ன யோசித்தாலும் நமக்கு வேணுமா நமக்கு வேண்டாமா இதான் யோசிப்பேன். ஏதாவது ஒன்று வந்தால் சிலர் வேண்டாம் வேண்டாமாங்க. நான் சொல்ல அப்படி சொல்லாதீங்க, வாங்கி வேற யாருக்காவது கொடுங்க. சொல்லுவாங்க, நம்மளுக்கு இது போதாதா பிரதர்? அப்போ நீங்கள் இன்னும் சுயநலமாகவே வாழ்கிறீங்க பிரதர். என்ன போட்டிருக்கு பாருங்க,
எல்லாத்தையும் எப்படி பெறுவான்? 100 பெறுவான். எல்லாம் சொல்லுங்க, நிலங்களை. எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணுறான்? 100-fold அது அவனுக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்போ நல்ல வீடுகளை கட்டுவீங்க. அடுத்த வார்த்தையில் வருது, பொன்னும் வெள்ளியும் உன்னிடத்தில் பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். தங்கம் விற்கிற விலையில் வாங்க முடியுமா? நான் சொல்கிறேன், கடவுள் உங்களை வாங்க வைப்பார். ஆமென். உங்கள் கையில் வரும்படியான ஒரு கிருபைகளை கொடுப்பார். ஆண்டவர் எகிப்தில் அடிமைப்பட்ட ஜனங்களுக்கு சொன்னார் பாருங்க, நீங்கள் வெளியில் போகும்போது நான் உங்களை வெறுங்கையாய் போக விடேன். அங்கே இருக்கிற வெள்ளி பொண்ணெல்லாம் நீங்கள் சுதந்திரித்து உங்கள் பிள்ளைங்க கழுத்தில் காதிலெல்லாம் போடுவீங்கன்னு சொன்னார். நகைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தரிப்பிப்பீர்கள் அப்படின்னு சொன்னார். ஆமாம். ஒரு சீசன் இருந்தது பாருங்க, ஏதாவது ஒன்று பண்ணோன்னா என் பிள்ளையுடைய செயினை வாங்கிட்டு போய் அடகு வைக்கிறது, அதில் ஏதாவது செய்கிறது. இப்படி ஒரு வாட்டி பண்ணி திருப்பவே முடியாமல் போயிடுச்சு. அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துருக்கேன். ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சிக்காம. ஆனால் இதை புரிஞ்சிக்க இப்போ அப்படி கிடையாது. என் பிள்ளை செயினை மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறா இப்போ. ஏமேன். எப்படி ஆயிடுச்சு பாருங்க கதை. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டனே அப்படின்னு பாசிட்டிவ் சேஞ்ச். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பாசிட்டிவ் சேஞ்ச். நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு முற்போக்கு மாற்றமா இருக்கிறது. ஆமென். அந்த மாற்றம் தான் சமூகத்தையே தேவனண்ட ஈர்க்கும் அற்புதமான கருவியாக இருக்கிறது. ஆமென். ஹalleluya. It is anointing. நான் சொல்றேன், இது ஒரு அபிஷேகம். இது உங்க மேல வருது. ஹalleluya. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்ட உங்க மேல ஒரு prosperity anointings நான் பேச விரும்புறேன். I want to release the prosperity anointings. Hallelujah. Hallelujah. உபாகமம் 8:18 சொல்லி இருக்கிறது, I will give you the power to get wealth. I will give you the power to get wealth. இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை நான் உனக்கு கொடுக்கிறவர். ராகா மா சட்டே மால்கா சேகே ரேக்லே மோ டாடா மாரா சேகே ரீமன ஹாசே கிரேமா டேலிபோ. ஹalleluya. ஹalleluya. நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ராஜாக்களின் இடை கட்டுகளை நான் அவிழ்ப்பேன், வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பாள்களை முறிப்பேன். ஒளி பீடங்களில் இருக்கிற பொக்கிஷங்கள் உங்களிடத்திலே வருகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். ஹalleluya. நான் சொல்றேன், இந்த நவம்பர் மாசம் அநேக நன்மைகள் உங்க வாழ்க்கையில வர்றதை நீங்க பார்ப்பீங்க. அநேக ஆச்சரியங்கள். ஹalleluya. நீங்க கடினம்னு நினைச்சிட்டு இருக்கிற அநேக காரியங்கள் சுலபமாய் உங்களுக்கு முடிகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹalleluya. நீங்க போராடுகிற காரியங்கள் எளிதாய் உங்க வாழ்க்கையில முடிகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கடவுளுடைய தயவினாலே, கடவுளுடைய கிருபையினாலே எல்லாம் சுலபமாய் எளிதாய் உங்க வாழ்க்கைக்குள்ளே இது வருகிறது. மாகாரானா சட்டாலாரா ரேகாமா ஷேக்ரா பஹாதேரே பௌதரே ரேக்லபௌ ஷேகேரே. receive that anointing. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் மேல இந்த ஆவியை நான் ரிலீஸ் பண்றேன். இந்த அபிஷேகத்தை நான் ரிலீஸ் பண்றேன். ஹalleluya. செழிப்பதற்கான அபிஷேகத்தை. ஹalleluya. நிலங்களை, வீடுகளை, வளங்களை சுதந்தரிப்பதற்கான அபிஷேகத்தை இன்னைக்கு நான் ரிலீஸ் பண்றேன். இது ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் மேல, Lord, I release that anointing, Lord. Lord, I speak and I release that anointing, Lord. ஹalleluya. வளமாக இவங்க இருக்கட்டும், நீரூற்றாக இவங்க இருக்கட்டும். வற்றாத நீரூற்றை போல, வளமான தோட்டத்தை போல நீ இருப்பாய் என்று சொன்னீரே. அந்த வார்த்தைகள் எல்லாம் நான் பேசுறேன். மகா வறட்சியான காலங்களிலும் அவர் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவா, அவர் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல இருப்பா என்று எழுதியிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Lord, I speak. Lord, I release that favor, that grace, that kind of wisdom, Lord. இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நான் பேசுறேன். Hallelujah. இங்க வீடு இல்லைன்னு யாருமே இருக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் own house, அநேக வீடுகள் உண்டாவதாக என்று நான் பேசுகிறேன். வேலை வாய்ப்பு இல்லைன்னு யாரும் இருக்கக்கூடாது. அநேகருக்கு உயர்ந்த வேலைகள், அநேகருக்கு நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள், அநேகருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நிறுவனர்களாக இங்கு இருப்பார்களாக, அநேகர் அப்படி எழும்புவார்களாக என்று நான் பேசுகிறேன். அநேக ஸ்திரீகள் எழும்பட்டும், சகோதரிகள் எழும்பட்டும். வியாபார கப்பலை போல அநேக பெண்கள் எழும்பி தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அநேக பிசினஸ், அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாக பிள்ளைகள் எழும்புவார்களாக என்று நான் பேசுகிறேன். அதற்கான தயக்கங்கள் இந்த நாளில் உடைகிறது.
ரொம்ப நாளா நீங்க யோசிச்சிட்டே இருந்தீங்க செய்யணுமா வேண்டாமான்னு, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதை உங்க வாழ்க்கையில உடைக்கிறார். ஹalleluya. Start now, move now. ஹalleluya. இதுதான் காலம். It is the right time. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. இது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு செய்தியா இருக்கு. உன் தேசத்துல பாருங்க, ஒரு இளைஞன் போன 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ், எனக்கு ஒரு வேலை கொடுங்க சாமி, வேலை கொடுத்தா உயிரே கொடுத்துட்றேன். எப்படி பாருங்களேன், எனக்கு ஒரு வேலை கொடுங்க, வேலை கிடைச்சா உயிரே கொடுத்துறேன். இப்போ கடைசியில் வேலை கிடைச்ச பிறகு போய் செத்து போயிட்ட பாருங்க. அப்போ இந்த தேசத்துக்கு இந்த செய்தி எவ்வளோ அவசியங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடவுள் வாழ வைக்கிற கடவுளை பற்றி சொல்லணும். கவலைப்படாதப்பா, உன்னை படைச்ச ஒருத்தர் இருக்கிறார், உன்னை வாழ வைக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார், உன்னை உயர்த்துற ஒரு, இந்த செய்தி கேட்டா இப்படிப்பட்ட சாவுலாம் நடக்காது பாரு. அதனாலதான் சும்மா பரலோகத்துக்கு போவையா, கருப்பு குதிரையை பார்த்து எல்லாம் பேசிட்டு இருக்க கூட. என்னைக்கு இயேசு வந்தாரோ அன்னைக்கு பரலோகமே உள்ள வந்துடுச்சு. போற அன்னைக்கு போய்க்கலாம். இங்க உலகத்துல நல்லா வாழணும், அநேகரை வாழ வைக்கணும். அதுக்கு தான் கடவுள் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். ஆமென், ஹalleluya. ஆண்டவரே, இந்த நவம்பர் மாதம் அப்படிப்பட்ட சிந்தனைகளில் வளரட்டும், பெருகட்டும், பட்டணத்துக்கே ஆசீர்வாதமா மாத்துங்க. பயத்தெல்லாம் நீக்குங்க. பணத்தை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, பணம் வருமா வராதாங்கிற அச்சங்கள்லாம் நீங்கட்டும். என்கிட்ட வரும், கர்த்தர் வர வைப்பார். எகிப்தின் லாபங்களும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபங்களும் தாண்டி உன்னிடமாய் வரும் என்று எழுதியிருக்கிறது. அப்படியாய் எஸ் லார்ட், எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி கொள்ளட்டும், ஈர்த்து கொள்வார்களாக நான் பேசுகிறேன். ஹalleluya. நான் போற இடத்துலலாம் என்னால் அதை பார்க்க முடியுது சுவாமி. ஐ இம்பார்ட் த சேம் கிரேஸ். இந்த சபையின் பிள்ளைகள் மேல, ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைகள் மேல, லார்ட் ஐ இம்பார்ட் த சேம் கிரேஸ். வெள்ளியையும் பொன்னையும் நிலங்களையும் வீடுகளையும் வாசல்களையும் நன்மைகளையும் உயர்ந்த பதவிகளையும் சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று நான் பேசுகிறேன். ஹalleluya, ஹalleluya. எல்லா கடினத்தையும் கல்வாரி நீக்கி இருக்கிறது. நன்மையில் வாழட்டும், வெளிச்சத்தில் வாழட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கென்று நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். இந்த முதல் வாரத்திலே நம்முடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் நாம் தேவனுக்கென்று நாம் செலுத்த போகிறோம். ஆபிரகாம் மெல்கிசேதேக் என்கிற ஆசாரியனை, ராஜாவை சந்தித்த போது அவன் அப்பமும் திராட்சரசமும் எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவன் என்ன பண்றான், அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் வாங்கிக்கிறான். ஸோ கம்யூனியன் நம்ம எடுத்தோம். கம்யூனியன் நாம் பெற்றுக்கொள்வதன் மூலம் ஒன்றை சொல்றோம். என்ன சொல்றோம்? கர்த்தரின் சுகத்தின் ஆதாரம். ஆமென். கர்த்தரின் பலத்தின் ஆதாரம், கர்த்தரின் ஜீவனின் ஆதாரம். அப்போ கம்யூனியனை பெற்றுக்கொள்வதன் மூலம் சொல்றோம், கர்த்தர் தான் என் பலத்தின் ஆதாரம், என் சுகத்தின் ஆதாரங்கிறத பெற்றுக்கொண்டு சொல்றோம். இப்போ ஆபிரகாம் என்ன பண்றான், தனக்கு வந்த எல்லாவற்றிலையும் 10 1 எடுத்து அவன் தேவனுக்கு கொடுக்கிறான். ஒன்றை பெற்றுக்கொள்வதன் மூலம் சொன்னான், இன்னொன்றை அவன் கொடுப்பதின் மூலம் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? இந்த செல்வம், இந்த ஐஸ்வர்யம், இது எல்லாம் என் பலத்தால உண்டானது அல்ல, அவர் கிருபையினால் எனக்கு உண்டானது. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இதை எனக்கு உண்டாக்கவில்லை, தேவனுடைய உடன்படிக்கையே என்னை செல்வவானாக மாற்றினது. ஆமென். நாம் கொடுக்கும்போது, இப்படி கம்யூனியனை எடுக்கும் போது ஒன்று சொல்றோம், அதே மாதிரி நம்முடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்தும் போது ஒன்று சொல்றோம். என்ன சொல்றோம்? என் செழிப்பின் ஆதாரம் அவரே. எல்லாம் சொல்லுங்க. கம்யூனியனை எடுக்கும் பொழுது கர்த்தர் என் சுகத்தின் ஆதாரம் என்று சொல்கிறேன். தசம பாகங்களை நான் செலுத்தும் பொழுது தேவன் என் செழிப்பின் ஆதாரம் என்று சொல்கிறேன். ஒன்றை பெற்றுக்கொண்டு சொல்லுகிறோம், ஒன்றை கொடுப்பதின் மூலம் சொல்லுகிறோம். ஆமென். நான் சொல்ற கம்யூனியன் மட்டும்தான் தெய்வீக சுகத்திற்கான ஒரே வழி. ஆமென். ஒரு மனுஷன், ஒரு ஆள் கம்யூனியனை முழுமையா புரிந்து கொண்டு அதுல பங்கெடுப்பார்னா கண்டிப்பா ஆரோக்கியமா வாழ்வார். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை, வியாதி நிறைஞ்ச இந்த உலகத்தில் அவரால் வாழ முடியும். அதே மாதிரி கிவிங் டைட்ஸ்னா வேற ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ஹானரிங் காட். அவரை கனம் பண்ணுகிற ஒரு காரியமா இருக்கிறது. நான் சொல்றேன், அவரை கனம் பண்ற ஒரு ஆளு வாழ்க்கையில வெறுமையா இருக்கவே மாட்டார். அதனாலதான் உன் விளைவின் முதற்பலனால் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும் என்று எழுதியிருக்கிறது. உங்க பிசினஸ் ஃபீல்டு சும்மா இருக்காது, உங்க வேலை ஏதோ ஏனோதானே இருக்காது, அதுல ஒரு ஆசீர்வாதம் ஓடுறதை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னார். ஆமென். ஏன்னா நீங்க தேவனை அனுமதிக்கிறீங்க, வேற ஒண்ணுமே. கடவுளுக்கு நம்ம காசு தேவையில்லை, ஆனா நாம ஏன் கொடுக்குறோம்? ஏன்னா கடவுளை அலோ பண்றோம், கடவுளை அனுமதிக்கிறோம்.
ஆண்டவரே என்னுடைய இதயத்துக்குள்ளே வந்தது மட்டும் இல்லை, என் களஞ்சியத்தை நீங்கள் தொடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆமென். ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் திங்ஸ். ஸோ தேவனுக்கு என்று நாம் கொடுக்க போகிறோம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக, கூகுள் பே மூலமாக, அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக நீங்கள் உங்கள் காணிக்கைகளை நீங்கள் செலுத்தலாம். இப்போது கைகளில் எடுத்துக்கொண்டு நம்ம அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, இந்த முதல் நாளிலே தகப்பனே தங்களுக்கு நீர் கொடுத்த பலனை உம்மிடத்தில் கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவங்க ஒன்று சொல்கிறாங்க இது மூலமாக, இது என் சாமர்த்தியம் இது எனக்கு உண்டு பண்ணலை, என் ஞானமோ என் திறமையோ இல்லை, அதெல்லாம் கொடுத்த உங்களை நாங்கள் நோக்கி பார்க்குறோம். இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கல உங்களை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். தகப்பனே, இந்த நாளில் இது எல்லாவற்றையும் நீங்கள் பிளஸ் பண்ணுங்கள், இது எல்லாவற்றையும் நீங்கள் பெருக பண்ணுங்கள், விசாலத்தை அவங்களுக்கு கொடுங்க, நலனை அவங்களுக்கு கொடுங்க, அவங்க பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஃப்ரீடத்தை அவங்க அனுபவிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பயந்து வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து தைரியமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. புதிய கதவுகளை அவங்களுக்காக திறக்கிறத அவங்க பார்க்கட்டும். புதிய வழிகளும் வாசல்களும் உண்டாகிறத அவங்க பார்க்கட்டும். பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பெருக்கங்களை இப்படி ஜனங்கள் அனுபவிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.